சரிங்களா? அந்த ஃபார்முலா ஏன்னா உங்களுக்கு இப்பதான் புதுசா நீங்க பழகுறீங்க, சோ நோ ப்ராப்ளம், மைண்ட்ல வராது. இதுக்கப்புறம் மைண்ட்ல வந்துரும். சரிங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. இப்போ அடுத்த क्वेश्चन பார்ப்போம். அடுத்த which means அடுத்த நல்ல क्वेश्चन எடுத்து வச்சுனா ஒரே நிமிஷம். ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन நல்லா பாருங்க. The following table shows net income and per capita national income. அதாவது இந்த இயர்ல நம்ம நேஷனலோட மொத்த வருமானம் கொடுத்திருக்கு 122 lakh crores, 122 லட்சம் கோடி வருமானம். அந்த வருஷம் ஒரு சிட்டிசன் கேபிட்டா சிட்டிசன், ஓகே, ஒரு சிட்டிசனோட ஆவரேஜ் இன்கம் வந்து 1000 கொடுத்துருக்காங்க, 95,000. இப்படி ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து இந்த டேட்டா வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஜூன் 2023ல கேட்ட क्वेश्चंस வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் தி ஆவரேஜ் பெர் கேபிட்டா நெட் இன்கம், நெட் நேஷனல் இன்கம் இருக்கு. நெட் நேஷனல் இன்கமோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன செய்யணும்? டோட்டல் ஆட் பண்ணி டிவைடட் பை 5. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ இந்த இருக்குல நெட் சாரி கேபிட்டா பெர் கேபிட்டா நேஷனல் இன்கம் இது கிடையாது. இது இந்த 5 டேட்டாவையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணணும். சோ உங்களுக்கு வந்து 5 டேட்டாவையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா 573 கிடைக்கும். இது 5ஆல டிவைட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, 114.6. சோ இது ஒரு பெரிய கேள்வி கிடையாது. ஆவரேஜ். சோ இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन. In which year, எந்த வருஷம் the percentage increase in the net national income over the previous year was maximum? அதாவது net national incomeனா இந்த இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே தான் போகுது. ரைட்டா? இப்ப 122ங்கிறது 136 ஆயிட்டு, 151 ஆயிட்டு, 167 ஆயிட்டு, 177 ஆயிட்டு. அப்ப எந்த வருஷம் ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? உதாரணத்துக்கு நம்ம கையில 10 ரூபா இருக்கு அப்படின்னா 20 ரூபா ஆகுதுன்னா ஒரு 50% கூடிடும் அர்த்தம். ரைட்டா? அது 200 ரூபா ஆகுதுன்னா அது வேற கணக்கு. சோ இப்படி எது வந்து அதிகமான பர்சன்டேஜா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், கேக்குறேன். அப்ப இது எல்லாமே இன்க்ரீசிங்கா தான் இருக்கு, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்? இங்க இருந்து இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போறேன். அதுவும் பர்சன்டேஜ். எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். Increasing percentage. Final value minus initial value divided by என்ன வரும்? Small ஆ large ஆ? Final value minus initial value divided by small value into 100. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்து இதுக்கு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்கணும். சோ அந்த 4 வேலையை கம்பேர் பண்ணி பார்த்து எது அதிகமா இருக்கோ அதுதான் ஆன்சர். நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃபர்ஸ்ட் நான் அந்த இருக்குல்ல, இதுதான் ஃபைனல் வேல்யூ. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா இதுதான் பெரிய வேல்யூ. சோ அப்போ 136 minus 122 divided by நீங்க சொன்ன ஸ்மால் வேல்யூ இன்டு 100 கால்குலேட் பண்ணா எனக்கு கிடைக்கிற 11.48. சிமிலர்லி அடுத்த வருஷம் கால்குலேட் பண்ணா 11.03, 10.6, 5.9. சோ நீங்க பார்த்தாலே தெரியும் 11.48 தான் கூட, அப்படிதானே? 11.48 கூடங்கிறதுனால எந்த வருஷம் கூட இருக்கு உங்களுக்கு? 2016 to 2017 தான் அதிகமா கூடி இருக்கு. சோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 2016 to 2017 இங்கதான் உங்களுக்கு கூடி இருக்கு, இதுதான் கூடி இருக்கு. சோ அதனால இது எழுது. புரிஞ்சதா உங்களுக்கு அந்த क्वेश्चन? எஸ் சார். ரைட். அதனால கால்குலேஷன் வேகமா போட்டேன். கால்குலேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், நாலும் சேமா தான் இருக்கும்.
மெத்தட். ஸோ அதனால முதல்ல போட்டு. சரி, ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின் இதுவும். அசியூமிங் தட் the per capita national income grows beyond the year 2019 to 20. The per capita national income வந்து அவன் வந்து 2019 to 20 வரைக்கும் தான் டேட்டா கொடுத்துருக்கான். ஆனா அதையும் தாண்டி வளருதுன்னு வச்சுக்குவோம். beyond the 2019-20. At the average annual rate of increasing percentage. அப்போ இங்க இருந்து இங்க கூடனா ஏதோ ஒரு சம் பர்சன்டேஜ் கூடணும். அது என்ன பர்சன்டேஜ்னா இந்த டோட்டலா கூடி இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கூடி வந்திருக்கு. இப்போ 95 105 ஆயிருக்கு. இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கும், இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கும், இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கும், இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கும். இந்த 4% ஆவரேஜ் எடுத்த ஒரு வேல்யூ வருமா? அந்த வேல்யூ அடுத்து இங்க வருது. அப்படின்னா what will be the value in thousands? அப்படின்னா இங்க என்ன வேல்யூ வரும்? 132க்கு அப்புறம் என்ன வரும்ங்கறத கேள்வி. இதை எப்படி பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க, தப்பா தான் நோ ப்ராப்ளம். என்ன அமௌண்ட்ல டிஃபரன்ஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணணுமா சார்? வெரி குட். ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க. நீங்க மறுபடியும் என்ன அமௌண்ட் தான் யோசிக்கவே தெரியல. அவன் கேட்கறான், தெளிவா பிராக்கெட்ல கொடுத்துருக்கான் அவன். என்ன அமௌண்ட் பர்சன்டேஜ்? நீங்க உதாரணத்துக்கு 95ல இருந்து 105ங்கிறது 10. அதெல்லாம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. ஆனா நீங்க உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக பர்சன்டேஜ் கேட்கறான். ஆனா நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, நம்ம கையில ஃபார்முலா இருக்கு. அப்படிதானே? இருக்கு பாருங்க, நான் கண்டுபிடிச்சேன். ஒண்ணுக்கும் எவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகும். சரிங்களா? செலவு வருஷம் கூட்டிகிட்டே தான் இருக்கும். சோ அப்படி நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இது எல்லாமே அப்படி கண்டுபிடிச்சு வச்ச ஆன்சர்ஸ். நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த 4 வேலையுமே ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ண போறேன். அது 4ஆல டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 8.1. ஓகே, அப்போ எனக்கு 8.1 இங்க ஒன்னொன்னு ஒவ்வொரு பர்சன்டேஜ் வருது, நீங்க பார்த்தாலே தெரியும். சரியா? ஒன்னு வருது. அடுத்து இங்க இருந்து இங்க வந்து உங்களுக்கு 8.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 132ல எவ்வளவு 8.1ங்கிறத கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க? 100க்கு 8.1ன்னா 132க்கு எவ்வளவு அப்படின்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ கூட 132 என்ன செஞ்சிடணும்? ஆட் பண்ணிடணும். சோ அப்படி ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 142.692. புரியுதா உங்களுக்கு? சோ 132ல இருந்து 8.1% எவ்வளவு கண்டுபிடிக்கணும், அதுதான் கூட. சோ அப்ப 132 கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 142 பாயிண்ட் வருது. இங்க அப்ராக்சிமேட்டா அதுக்கு நியரா வருது 143 தான் இருக்கு. சோ இதான் நமக்கு கிடைக்கிற வேல்யூ. சோ क्वेश्चनல எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கலனா அதுக்கு நியரஸ்டா இருக்கிற வேல்யூ நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா கால்குலேஷன்ல கொஞ்சம் மிஸ் ஆகும். அதனால தான் வந்து அப்ராக்சிமேட்லிங்கிற வார்த்தையை போடுறோம். இது நமக்கு கிடைச்ச ஆன்சருக்கு நியரா இருக்கிறது வந்து 142.3 தான். சோ இதான் ஃபைனல் ஆன்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான क्वेश्चन. எல்லாமே இதுல பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு. இது என்னன்னா with reference to the year 2015 to 16, the percentage growth in population of India by the year 2019 to 20. நீங்க 2015லயும் 16லயும் ஒரு பாப்புலேஷன் இருக்கும்ல, அந்த பாப்புலேஷனை ரெஃபரன்ஸா வச்சு 2019ல 20ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. எவ்வளவுனா எவ்வளவுன்னு கேட்க மாட்டான், உங்களுக்கு தெரியும், பர்சன்டேஜ்ல கேட்பான். ரைட்டா? இப்ப என் கேள்வி யார் சொல்றேன்னு பார்ப்போம். இங்க கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து ஒரு வருஷத்துக்கு மொத்தமா ஒரு நாட்டுக்கு கிடைச்ச வருமானம். இங்க வந்து ஆவரேஜா ஒரு சிட்டிசனுக்கு கிடைக்கிற வருமானம். இந்த ரெண்டை வச்சு பாப்புலேஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்க கேள்வி. பாப்புலேஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன ஐடியா இருக்கு? என் கையில இந்தியாவோட மொத்த வருமானம் கையில இருக்கு.
ஒரு சிட்டிசனோட வருமானமும் என் கையில இருக்கு. இதை வச்சு பாப்புலேஷன் எப்படி கண்டுபிடிக்கும்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? யோசிங்க. கேடியூ ரோட் கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் யோசிங்கன்னா கிடைச்சிடும். சார் கொஸ்டின் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கொஸ்டின் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றோம், நோ ப்ராப்ளம். இப்போ 2015 to 16 இருக்கு நம்ம கையில. அதுல 2015 to 16ல ஒரு பாப்புலேஷன் கண்டிப்பா இருக்கும். சம் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கும். அதே 2019 to 20ல ஒரு பாப்புலேஷன் இருக்கும். ரைட்டா? இப்போ என் கேள்வி 2015 விட 2020ல பாப்புலேஷன் கூட இருக்குமா இருக்காதா? அது ஆப்வியஸ்லி இதை யாருமே மறுக்க முடியாது. எவ்ரி டே எவ்ரி செகண்ட் வந்து பாப்புலேஷன் கூடிட்டு தான் இருக்கு. அது எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடங்கிறதா கேள்வி. கேள்வி புரியுதா? கேள்வி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி தெரியல. ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ இன்டு 100 இவ்வளவுதான் ஃபார்முலா. இப்போ என் கேள்வி என்னன்னா, எனக்கு ஃபைனல் வேல்யூ என்ன, இனிஷியல் வேல்யூ என்ன? ஏன்னா பாப்புலேஷன் பத்தி இந்த டேபிள்ல கொடுக்கவே இல்லை. அப்ப நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சார் இப்ப பர் கேபிட்டா வந்து 95 கொடுத்திருக்காங்கல்ல சார். அது அப்போ நம்ம லாக் crore ரூபீஸ்ல மொத்தத்துல எவ்வளவு வருது, எத்தனை டைம் வருதுன்றத செக் பண்ணா கிடைக்குமா சார்? சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவ்வளவுதான். அதாவது டோட்டல் இந்தியாவோட வருமானத்துல இருந்து ஒரு சிட்டிசனோட வருமானத்தை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எத்தனை பேர் இருக்கா தெரிஞ்சு போகுது. அவ்வளவுதானே? எஸ் சார். லாஜிக் அவ்வளவுதான். மத்தவங்களுக்கு இந்த லாஜிக் புரியுதா? புரியுதா? அந்த கனி சை சைஜு சைலாம் புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? முதல் வேலை பாப்புலேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் நான் இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறேன். 122 டிவைடட் பை 95 அது நமக்கு ஆன்சர் வந்து 1.28 வருது. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். 132 டிவைடட் பை 177 டிவைடட் பை 132 அது நமக்கு எவ்வளவு வருது? 1.34. இப்போ இதுதான் நமக்கு ஸ்மால் வேல்யூ, இது லார்ஜ் வேல்யூ. நம்ம இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ divided by small value into 100. 1.34 minus 1.28 என்ன வருது நமக்கு? 0.068 divided by 1.28 into 100. 1.28 இதனோட ஆன்சர் வந்து சோ இத டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 0.0468 வருது into 100. சோ இதோட ஃபைனல் ஆன்சர் 4.68 வருது. ஓகே, 4.68 தான் அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான் எல்லாமே. அதுக்கு நியரஸ்டா வர்ற வேல்யூ இதுதான். சோ 4.4%. ஓகேவா? இந்த ரெண்டு क्वेश्चन ஃபேஸ் பண்ணால யாராவது இருக்கீங்களா இங்க? ஓகேவா ரவி? நீங்க வந்து இந்த क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணீங்களா? இல்ல சார், எனக்கு அப்ப புரியவே இல்ல சார். எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதுல உங்களுக்கு? எஸ் சார், எஸ் சார், புரியுது சார். நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே டிப்ஸ் அதான். நீங்க வந்து பேனிக் ஆகாம நிதானமா பொறுமையா ஒரு தடவைக்கு 2 தடவை வாஸ்து பாருங்க, உங்களுக்கே புரியும். அந்த பொறுமை அன்னைக்கு அந்த பொறுமை இல்லைங்கிறதா நம்மளோட லாஸ்டுக்கு நிறைய காரணம்.
அதான் எனக்கு இப்பதான் சார் புரியுது. எனக்கு கொஸ்டினே எனக்கு நம்ம இப்படி எடுக்கணும். இது எனக்கு இப்பதான் புரியுது. நான் இவ்வளவு நாள் வரைக்குமே நான் அப்படிதான் சார் நினைப்பேன். டேட்டா ப்ரிப்பரேஷன் நமக்கு வரவே வராது அப்படின்னு. அந்த நான் மேத்ஸ்ல எப்பவுமே தப்பு தான் பண்ணிட்டு வருவேன். நீங்க போனீங்க என்னால முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாலேஜ் இருந்தாலும் உங்களால முடியாது. புரியுது சார். கண்டிப்பா புரியுது சார். இப்ப புரியுது சார். சரிங்களா? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க அபூபக்கர் சித்திக் சார் வந்து கேட்கும் போது 2020 தான் அவர் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாரு. டென்த் கிளாஸ் தான் கொரோனா டைமோட. சோ அவர் என்கிட்ட கேக்குறாரு, நீங்க வந்து மேத்ஸ் நீங்க எடுங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எனக்கே ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா நம்ம ஒரு ஒரு நார்மலா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறது வேற, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எடுக்கிறது வேற. நம்மளால இது முடியுமான்னு யோசித்தேன். பட் நம்மளால முடியல, யாரால முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி. அதை வச்சு உண்மையிலே தேடின எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணுவோம் நம்ம, ஈஸியா சொல்லி கொடுப்போம்னு எனக்கு நானே நிறைய கத்துக்கிட்டேன் நான். சரிங்களா? டே பிராக்டிஸ் இஸ் ஆல்சோ ஃபார் மீ. நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில், நான் வந்து ஆக்சுவலி எம்எஸ்சி எம்ஃபில் மேத்ஸ், நான் எம்எஸ்சி எம்ஃபில் மேத்ஸ் படிச்சதுனால எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமானா கண்டிப்பா தெரியாது. எனக்குமே பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை. ஆஃப்டர் லாட் ஆஃப் பிராக்டிஸ் என்னால இவ்வளவு ஈஸியா எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியுது. உங்களுக்கு அந்த பாயிண்ட், அதாவது ஒரு கொஸ்டினை பார்க்கிற வியூ வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது மாறிக்கிட்டே இருக்கும். கான்பிடன்ட் லெவல் பயங்கரமா கூடும். சரிங்களா? இவ்வளவுதான் அப்படிங்கிற மைண்டுக்கு உங்களுக்கு வந்துடும். அந்த கான்பிடன்ட் லெவல் கண்டிப்பா நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சார் இப்போ புரியுது சார். எதை எடுக்கணும், நம்ம எதை பார்க்கணும், என்ன மென்ஷன் பண்றாங்க, அது இப்பதான் சார் புரியுது நல்லா. ஓகே, மத்தவங்களோட ஃபீட்பேக் நீங்க சொல்லுங்க.